காட்டுங்க, இப்படி காட்டுங்க. மைதா மாவு பிஸ்கட்டுப்பா. இது நாங்கள் வந்து கலகலான்னு சொல்லுவோம். வெறும் மைதா மாவு தான். எள்ளு போட்டு நெய் ஊற்றி ஜீனி 2 உப்புக்கல் போட்டு சாப்பிட்டாச்சு. முக்கோணமாக போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். டைமண்ட் மாதிரி வரும். டைமண்ட் மாதிரி போடணும். டைமண்டாக போட்டு எண்ணெயில் போட்டால் போரும்பா. இதுக்கு எந்த பக்குவமும் தேவையில்லை. நல்லா அருமையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு வச்சா பிள்ளைங்கள்லாம் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்கப்பா. இது நல்லா ஈஸியான பிஸ்கெட்டு, கலகலான்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்களும் பாருங்க, கலகலன்னு இருக்குது பாருங்க. நல்லா கலகலன்னு இருக்கிறதுனால தான் இதுக்கு கலகலான்னு பேர். முக்கோணம் பிஸ்கட்டு, மைதா மாவு பிஸ்கட்டு. இதுக்கு வேறு ஒன்றுமே கலக்கக்கூடாதுப்பா. வெறும் மைதா மாவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.